இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைலில் ரொம்ப காரசாரமான இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டைலில் இட்லி பொடி செஞ்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. இதுக்கு என்னென்ன தேவைன்னா, 1 டம்ளர் அளவு உளுந்தம்பருப்பு, 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு, ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 15 வரமிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2-3 வரமிளகா குறைச்சிக்கோங்க. ஒரு 3-4 கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை அதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இது பொன்னிறமாக இந்த மாதிரி வறுபட்டு வரணும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இது வறுந்து வந்த உடனே நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் கடாயில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதுவும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம கடாயில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி பெருங்காயத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம் வறுபட்ட உடனே அதையும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவும் வறுபட்ட உடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு வறுத்து எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டில் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேணாம், ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைச்சிட வேண்டாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கணும். இதை நம்ம கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி சாம்பார் ரெடி பண்ண முடியாத நேரத்தில் இதை டக்குன்னு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டைலில் இதே மாதிரி இட்லி பொடி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.